கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது வக்கர சனி பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் வக்கரமாகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களுடைய பலன்கள் வெளிப்படும். நல்லது செய்திருந்தால் நல்லது வெளிப்படும், அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய உழைப்புக்கு நீண்ட காலமாக பலன்கள் கிடைக்காமல் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இது எல்லாம் சனி வக்கரத்துடைய பொதுவான பலன்கள். நம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலம் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையும் நிதானமும் நிறைந்த நல்ல மனிதர்களே, வாழ்க்கையில இதுதாங்க என் எய்ம் அப்படின்னு ஒரு மனிதருக்கு சொல்ல தெரிந்தாலே அது பெரிய விஷயம். ரொம்ப எய்ம்ஃபுல் லைஃப் வாழக்கூடியவங்க நீங்க. உலகத்துல பெற்ற தாயை கவனிக்காதவர்கள் பல பேர் உண்டு. ஆனால் பெற்ற தாய் மீது பற்றும் பாசமும் கொண்ட உண்மையான மனிதர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமடைகிறார, நன்மை நடக்குமா தீமை நடக்குமா, கவலை வருமா சந்தோஷம் வருமா, வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், கல்யாணம் ஆகுமா, இல்லை எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற கவலை உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியினால நன்மைகள் எதுவும் கூடி வரல. நல்ல வேளை இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமாகிறது உங்களுக்கு நன்மையாகத்தான் முடிய போகுது. 4ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க வீடு மனை புக் பண்ணி லேட் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க. வாங்கணும்னு நினைச்சது தப்பு கிடையாது இல்லைங்களா? ஆனா அந்த வீடு நீங்க புக் பண்ணும்போது அவங்க சொன்னது வேற, கையில கொடுக்குற காலகட்டம் வேறையா இருக்கு. இல்ல வீட்டுக்காக ஒரு லோன் எதிர்பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆகல. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம வீடை வாங்கி கட்டி முடிச்சிட முடியுமா? கைப்பணம் அவ்வளவு இல்லையே, பேங்க் லோன் கிடைக்கலன்னா எப்படி கட்ட முடியும்? வேற பேங்குக்கு ட்ரை பண்ணலாமா? இப்படியெல்லாம் குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா குழப்பம் நீங்கும், சற்றும் கவலை வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய பண உதவி உங்களுக்கு சேரும். வங்கி கடன் உதவியோ பினான்சியல் செக்டார்லேருந்து உதவியோ கிடைத்து நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் தாயாருடைய உடல் நலத்தில் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனம் எடுக்கணும். நீங்க தெய்வமா நினைச்சு கும்பிடுறது உங்க தாயை தான். உலகத்துல மிகச்சிறந்த உறவு தாய் தான். அந்த தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் வரக்கூடிய நேரம். சின்ன உடல்நல பாதிப்பா இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருங்க, எடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க. அதனால தாயுடைய உடல் நலத்தில் மிகுந்த கவனம் எடுங்க. அது ஒரு விஷயம் பார்த்துக்கிடணும். குடியிருக்கக்கூடிய வீட்டுல சிலருக்கு சில ரிப்பேர் ஒர்க் இருக்கும். சோழர்ல விரிசல் விழுந்திருக்கலாம், தரையில பிரச்சனை இருக்கலாம், கழிவு நீர் குழாய்கள்ல பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிடலாம், ஊத்தி போட்டிருப்பீங்க. இப்ப பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நிவர்த்தி பண்ணி விட்டுறணும். உடனே பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பாருங்க, தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஏதோ ஒரு உடல்ல பிரச்சனை, வயிறு பிரச்சனை, அதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டுதான். அதுக்கு நீங்க அட்வைஸ் எடுத்துக்கிட்டா போறோம். ஜோதிடம் ஒரு ஆலோசனை, ஆனா மருத்துவருடைய அட்வைஸ் தான் தேவை. டாக்டரை பார்க்காம ஜோசியத்துப்படி நாங்க பரிகாரம் சொன்னோம், பஞ்சநாதன் சொன்னாரு பரிகாரம் சொன்னோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க சொல்றது உங்களுக்கு நான் கவனமாக சொல்றேன். நீங்க மருத்துவரை பார்ப்பது என்பது நன்மையை தரும். ஜோதிட பரிகாரம் என்பது இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று தரும். இந்த காலகட்டத்தில் வாக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்கிறோம்னா வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்களுக்காக கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடுறது செய்யக்கூடாது. சில பேர் செய்வாங்க. நண்பர்களுக்காக நான் இருக்கிறதுல அவன் கையெழுத்து போட அப்படின்னு வாலண்டியரா போய் கையெழுத்து போடுவீங்க. அதெல்லாம் இப்ப செய்திடக்கூடாது, சரிங்களா? அதுல கவனமா இருந்தா போறோம்.
ரவுடியிசம் செய்யக்கூடியவர்கள், கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள், தவறான வழிகள் நடக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் தண்டனை கொடுத்துருவாரு. ஆனா நீங்க நல்ல ஆட்கள், நல்லவர்களா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப 3ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் 4ல வக்கரமாகிறாரு. அதனால உங்களுடைய சொத்து பத்திரங்களை பத்திரமா வச்சுக்கிடுங்க. சில பேர் டாக்குமெண்ட்ஸை காணும்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சிருங்க. உங்க வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு பத்திரமா வைங்க. உங்களுடைய இடத்துல அடுத்தவங்க கட்டடம் கட்டிட்டு என்னுடைய சொந்த கட்டடம் என் பேர்ல தான் விற்கப்பட்டது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து காட்டுவாங்க. அதனால நீங்க பத்திரமா உங்க டாக்குமெண்ட்ஸை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. கடன் தொல்லை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு கடன் தொல்லை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும். அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து இந்த காலகட்டத்தில் அதிக கடன் வாங்காமல் இருக்கணும். தொழிலுக்காகவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் கடன் வாங்கும்போது அளவா இருக்கணும். ஆனால் பினான்சியல் செக்டாருடைய சப்போர்ட் இருக்குங்கிறது ஹவுசிங் லோன் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதிவுகள், சமூக வலைத்தளத்தில் நீங்க போடக்கூடிய பதிவுகள், அதுல கூடுதல் கவனமா இருங்க. நீங்கள் போடக்கூடிய பதிவுகளினாலே சில பிரச்சனைகள் வரும்னு இருக்கு. அதனால ரீல்ஸ் முகத்துல நீங்க ஏதாவது ஒரு பதிவுகள் போட்டுட்டு சிக்கல்ல மாட்டிடக்கூடாது. படிக்கிற மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியருடைய அறிவுரையை கேட்டு நடக்கணும். தான் தோன்றித்தனமா நடக்கக்கூடாது. தான் தோன்றித்தனமா நடக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பெண் குறையலாம். அதே நேரத்தில் குடும்பத்து பெரியவங்க, ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதுபடி நடந்தீங்கன்னா பெரிய வெற்றி வரும். அவங்க ஆலோசனையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வரும். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தீய சகவாசம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா அதை மறைக்காம உங்க தாய் தகப்பன்ட்ட சொல்லுங்க, உங்க பெரியவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்க ஆசிரியர்கள்ட்ட சொல்லுங்க, உங்களை காப்பாத்திடுவாங்க. தவறுகளை மறைச்சுக்கிட்டு தவறான நண்பர்களுக்கு பயந்துகிட்டு இருக்காதீங்க. அப்படி பயப்படுறது உங்களுக்கு சிக்கலை கூட்டுங்கிறதுனால அதுல கவனமா இருங்க. அதே நேரத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வளமான சூழ்நிலை வரும். இந்த காலகட்டத்தில் பண விஷயங்களில் திடீர் செலவுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். விலை உயர்ந்த நகைகள், விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கும் இரவல் கொடுப்பதை இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்றதுதாங்க இந்த வக்கரச்சனி காலத்துல உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் நல்ல மனதிற்கு இறைவன் எல்லா வகையிலும் நன்மைகள் தரக்கூடிய காலகட்டமா அமைய போதுங்க. குடும்பத்துல திருமண செய்தி சிலருக்கு கூடி வர போதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு இந்த நேரத்துல யாரை வழிபட்டா நிம்மதி பெருகும் அப்படின்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்வதும், பிரதோஷ காலத்துல சிவன் வழிபாடு செய்வதும், சிவனுக்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்வதும் மிகப்பெரிய வெற்றிகளை, சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறில் தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.